செப்டிக் டேங்குக்கும் பயோ டேங்குக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் கிளியராக பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம வந்திருக்கக்கூடிய ஊர் புதுக்கோட்டைங்க. இந்த இடத்துல புதுசாக ஒரு வீடு ஒன்று கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு நம்ம பயணியர் பயோ டேங்க் 1200 லிட்டர் ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்கலான்னு வந்திருக்கோங்க. டெய்லியும் 7 பேர் யூஸ் பண்ணுறதுக்கு இந்த டேங்க் சைஸ் போதுமானதுங்க. செப்டிக் டேங்க் உங்கள் வீட்டுக்கு கட்டுறீங்க அப்படின்னா அது என்னைக்காவது நிறையும் நீங்கள் லாரி வச்சு க்ளீன் பண்ணி ஆகணும். ஆனால் நம்ம பயணியர் பயோ டேங்க் உங்களுக்கு என்றைக்குமே நிறையாது. நீங்கள் செப்டிக் டேங்க் க்ளீன் பண்ணுற மாதிரி இந்த டேங்கை க்ளீன் பண்ணுறதோ மெயின்டெனன்ஸ் பண்ணுறதோ எதுவுமே தேவையில்லைங்க. இந்த டேங்குக்குள்ளே வர மனித கழிவுகள் உள்ளே வரவே பாக்டீரியானால சுத்தமாயிட்டே இருக்குங்க. தண்ணீரையும் சுத்திகரித்து வெளியே அனுப்பிச்சிடும். வெளியே வர அந்த தண்ணியில் எந்த ஒரு கழிவுகளும் துர்நாற்றம் இருக்காதுங்க. அந்த தண்ணியை நீங்கள் கார்டன் இருந்துச்சுன்னா அதில் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை ட்ரைனேஜ் இருந்ததுன்னா அதில் விட்டுக்கலாம், இல்லைனா ரிங் போட்டு நீங்கள் பூமிக்கு கீழே போகிற மாதிரி பண்ணிக்கலாங்க. இந்த தண்ணி இஞ்சுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாகவே இஞ்சுங்க. நார்மல் தண்ணியோட அடர்த்தியை விட இந்த மாதிரி சுத்திகரித்து வெளியே வர தண்ணியோட அடர்த்தி குறைவுங்கிறதுனால பூமி சீக்கிரமாக தண்ணீரை இழுத்துக்குங்க. மீதி பயோ டேங்குக்கும் நம்ம பயணியர் பயோ டேங்குக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த டேங்குக்குள்ளே நீங்கள் பாக்டீரியாவை எப்போதுமே ரீஃபில் பண்ண தேவையில்லைங்க. இந்த டேங்குக்குள்ளேயே பாக்டீரியா இனப்பெருக்கம் பண்ணிக்கிற மாதிரி நம்ம டேங்கையே வடிவமைச்சிருக்கோம். அதனால் நீங்கள் வாழ்நாள் முழுவதும் இந்த டேங்குக்காக ₹1 கூட செலவு பண்ண தேவையில்லை. இந்த டேங்கை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா டேங்குக்கும் 50 வருஷம் வாரண்டி, பாக்டீரியாவுக்கும் 50 வருஷம் வாரண்டி கொடுத்துட்றோங்க. நம்ம கிட்ட 1200 லிட்டர்லேருந்து 60,000 லிட்டர் வரைக்குமே டேங்க்ஸ் அவைலபிளாக இருக்குங்க. உங்கள் டாய்லெட் க்ளீன் பண்ணுறதுக்கு நீங்கள் ஹார்பிக், டாமெக்ஸ் அந்த மாதிரி மார்க்கெட்டில் கிடைக்கிற எல்லா பிராண்டட் ப்ராடக்ட்ஸும் யூஸ் பண்ணிக்கலாங்க. ஆசிட் மட்டும் யூஸ் பண்ணக்கூடாது. இந்த டேங்கை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஃப்யூச்சரில் ஏதாவது ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் இந்த இடத்துல பண்ணுறீங்க அப்படின்னா கூட இந்த டேங்கை எடுத்து எந்த இடத்துல வேணாலும் ரீஃபிக்ஸ் பண்ணிக்க முடியுங்க. இதை பற்றி உங்களுக்கு இன்னும் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும்னா பயனீர் பயோ செப்டிக் டேங்குங்கிற யூடியூப் சேனலில் பாருங்கள். தேங்க்யூ.